ப்ரோ சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. ப்ரோ வரேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ரேட் இல்ல, காத்து கம்மியா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, நியர்பைல எதுவும் பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பாக்குறேன். ப்ரோ ஒரு நிமிஷம், அதெல்லாம் வேணாம், உள்ள வைங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல பக்கத்துல எங்க பெட்ரோல் பங்க் இருக்கு இல்ல காத்தடிக்கிற கடை இருக்குன்னு தேடுறது எல்லாமே ரொம்ப பழைய விஷயம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்காக இப்போ வந்திருக்க ப்ராடக்ட் தான் டைலக்ட் பிராண்ட்ல இருந்து நவீன காற்றடிக்கும் இயந்திரம். இறங்குனது இந்த காத்து தானா? இங்க வரா காத்து பண்ணார மாதிரி கரெக்டா பம்போட வராரு ஒருத்தர். ஹலோ பிரதர். I seen kings fall quick for a hit on a reel. Seen queens trade crowns for a six-figure deal. ஓகே, வாங்க இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் இல்லை என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கலாம் சொல்லிட்டு டீட்டெயில்டாகவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சீல்டை பிரித்து எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் யூனிட் ஒன்று வந்துருது. ஸோ இதை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு. ஸோ அது போக நமக்கு இதில் ஃபிட் பண்ணக்கூடிய நாசில் ஒன்று வந்திருக்கு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விளையாடக்கூடிய பிளே பால்லாம் இருக்குங்களா, வாலிபால், பேஸ்கெட் பால் அந்த மாதிரி இருக்கும், நம்மளால அடிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் கடிக்கிற மாதிரியான சின்ன பேட்டர்ன்ஸ் உள்ள நாசில்ஸுமே நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல், சார்ஜிங் கேபிள், ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் நமக்கு இந்த பாக்ஸ்ல வரக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஒரு ஹேண்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ கையில பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. சில மாடல்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஒயிட்ரா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே ஹேண்டியா கைக்கு அடங்குற மாதிரி இருக்கு. இதோட பில் குவாலிட்டி, ஸோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டி வைஸ்மே நமக்கு நல்லா இருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ஓகே. அதுவே இதில் கொடுத்துருக்க போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்ல தாங்க எல்லா போர்ட்ஸுமே வருது. ஸோ நமக்கு அந்த நாசில், மெயின் நாசில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் இருக்கு. ஸோ அதுக்கு மேலேயே டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு பேட்டரி ஆப்ரேட்டர் தான், சொன்ன சார்ஜ் பண்ணிக்க முடியும். டைப் சி போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. பக்கத்துல யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ், நம்ம மொபைலுக்குலாம் சார்ஜ் பண்ணா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லைட், ஃபிளாஷ் லைட், அதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசைனிங் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இதோட ஆக்சரிஸோட குவாலிட்டிஸுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நாசில், ஸோ இந்த மெயின் நாசிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு த்ரெட்டடாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர மாதிரியான நாப் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ரஸ்ட் இஷ்யூ ரொம்ப மடக்கும் போதெல்லாம் வந்து அங்கங்க கிளியறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுன்னு சொல்லுவேன். கீழே வரக்கூடிய த்ரெட்டுமே பார்த்தாலும் பிரேஸ்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த நாசிலோட குவாலிட்டியுமே எனக்கு நல்லா தாங்க இருக்கு. பிளஸ் இதோட சேர்த்து 2 எக்ஸ்ட்ரா நாசில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் அடாப்டர்ல வராது. ஸோ அடாப்டர் நம்ம மொபைலோட அடாப்டரை யூஸ் பண்ணிக்கலாம். கேபிளை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லென்த்தா இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் ஓகே. அடுத்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுங்க. ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு யூசருக்கு நல்ல விசிபிலிட்டியா இருக்க வகையில டியூயல் எல்இடி டிஸ்பிளேங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. மேல ஒரு பார்ட், கீழே ஒரு பார்ட்டா வருது. ஸோ 2 டிஸ்பிளே மோட் நமக்கு இதுல வந்துருது. அது போக இதோட பேட்டரி கெப்பாசிட்டி தாங்க மெயின். ஸோ கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி வந்து இதுல நமக்கு வருதுங்க. ஸோ அதனால இதை நம்ம ஒரு பவர் பேங்காமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும் இது. பிளஸ் இதுல வந்து நமக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு தாங்க நம்மளோட மொபைலோட சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம எங்க வேணாலும் ஈஸியா நம்மளால சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல கொடுத்துருக்கக்கூடிய மோட் ஆப்ஷன்ஸ்ங்க. ஸோ இது வந்து வெறும் காருக்கு அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. காரு, பைக்கு, சைக்கிள், வாலிபால், பேஸ்கெட் பால் அந்த மாதிரி விஷயங்கள் கூட தாராளமா இதை யூஸ் பண்ணி நம்மளால ஏர் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அதுக்கான நாசில் தான் நான் உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுலயே வந்து நமக்கு காரு, பைக்கு, சைக்கிள், பால்னு சொல்லிட்டு 4 ப்ரீசெட் ஆப்ஷனுமே வந்துருது. ஸோ மல்டி மோட் ஆப்ஷன் இதுலயே நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேனுவலா நம்மளால மேக்ஸிமம் 150 PS வரைக்கும் இதுல செட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதுலயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு மேஜரான விஷயம் பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல நமக்கு விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைட் ஆப்ஷனுமே இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங் பத்தி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். அதாவது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களுக்கு ஃபிளாஷ் லைட் மாதிரி வேணும் அப்படிங்கும்போது இதை டபுள் ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபிளாஷ் ஆப்ஷனுமே இதுல கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி டைம்ல SOS மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் போக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ அதனால இதை நம்மளால பவர் பேங்காகவுமே யூஸ் பண்ணிக்க முடியுங்க. யூஎஸ்பி போர்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால சார்ஜிங் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க லைவாவே இதை வந்து உங்களை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்கிட்ட டயர் இன்ஃபிளேட்டர், நாசல் 2மே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது 2 ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த த்ரெட்ல. ஸோ சிம்பிள் தாங்க, நம்ம ஹேண்ட்லேயே இதை பண்ணிட முடியும். லாக் பண்ணோன்னே நம்ம பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு இந்த ஆனுங்கிற சிம்பிள் வரும். ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார், பைக்கு, சைக்கிள், பால் இருக்கு. நான் கார்ல வந்து இப்போ வச்சுக்கிறேன். ஸோ கார்ல வச்சது 32 PSங்கிறத வந்து நான் ப்ரீசெட்டாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரோட நாசல் கிட்ட எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஸோ நீங்கள் முன்னாடி வச்சு லைட்டாக வச்சு இதை இது கொடுத்தாலே அதுவாகவே போய் லாக் ஆகிக்கும்.
லாக் பண்ணோன்னே நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுல வந்து 6 PSI தான் காமிக்குது. ஏன்னா ஃபிளாட் டயர் நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ 6 PSI தான் இருக்கு. 32 வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பவர் பட்டனை நான் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு ப்ரெஷர் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து இதுலேயே நீங்க பார்க்கலாம். 7, 7.5, 8. ஸோ இதுலேயே நமக்கு 1 by 1 ஏறுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க. நம்ம என்ன ப்ரெஷர் வந்து செட் பண்ணியிருந்தோமோ அது அட்டன் ஆட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு ஷட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால நம்ம ஒன் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இருந்து பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சேஃப்டி விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டயரும் பிளாஸ்ட் ஆயிடாது, நமக்கு இதுவுமே ஓவர் ஹீட்டுங்கிறது ஆகாது. ஸோ அதுவுமே ஒரு சேஃப்டி வைஸ் நல்ல விஷயமா இருக்கு. ஸோ லைவ் யூசேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே வந்து ஆட்டோ ஷட் ஆஃப் ஆயிருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேஃப்டி வைஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு BIS அப்ரூவ்டு பேட்டரி தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஓவர் வோல்டேஜ் அண்ட் ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷனோட தான் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆட்டோ ஷட் ஆஃப்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஓவர் ப்ரெஷர் ஓவர் ஹீட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக சேஃப்டியான ஒரு ப்ராடக்டாக தான் இது நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையனே தெரியாதுங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாமே நம்ம போயிட்டு காத்துலனா ஒரு பெட்ரோல் பங்கோ இல்லை எங்க காத்தடிக்கிறாங்க பஞ்சர் கடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி டைம்ல டியூப்லெஸ் டயர்லாம் நீங்க காத்தடிச்சுட்டு போனா கூட பக்கத்துல நியர்பைல இருக்கிறதுக்கு நம்மளால ஓட்டிட்டே போயிட முடியும். இல்ல அவங்கள வந்து போட சொன்னாலும் சார்ஜ் எல்லாம் டபுள் த டைம் கேட்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே நமக்கு டயர் இன்ஃபிளேட்டருங்கிறது ரொம்பவே ஒரு அத்தியாவசிய பொருளாக தான் இப்போ மாறிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால எல்லாருமே இது ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது டைலைட் பிராண்ட்ல இருந்து ஏர் டேஷிங்க கூடிய இந்த டிஜிட்டல் டயர் இன்ஃபிளேட்டர் தாங்க. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு லைவ் ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே காமிச்சிருக்கேன். இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸுமே நல்ல நமக்கு தேவையா யூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸா தான் இருக்கு. ஸோ இதோட பை லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.